பெங்களூரில் தரமட்டமாக மொத்தமாக இடிஞ்சு விழுந்த பில்டிங். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? லோ குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனாலையா? அது செகண்டரி தாங்க. அதை விட சில முக்கிய காரணம் இருக்குது. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் வீடு கட்டும்பொழுது உங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் பில்டிங்கில் வராமல் இருக்கணும்னா முதல்ல ஒரு நல்ல 2D டிராயிங் வாங்குங்க. 2D டிராயிங்னா ஒரு கிச்சன் எங்கே வரும், ஒரு பெட்ரூம் எங்கே வரும், ஒரு பாத்ரூம் எங்கே வரும் அப்படின்ற டாப் ஆங்கிளில் இருந்து பார்க்குற ஒரு வியூ தான் அந்த 2D டிராயிங். அந்த 2D டிராயிங் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த 2D டிராயிங் ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கணும். ஸ்ட்ரக்சரல் டிராயிங் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் லேண்டில் சாயில் டெஸ்ட் எடுக்கணும். அந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு தான் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பண்ணுவாங்க. இந்த சாயில் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லேண்ட் இருக்கிற இடத்துல மண்ணோட தன்மையை பார்ப்பாங்க. சில இடத்துல செம்மண் இருக்கும், சில இடத்துல களிமண் இருக்கும், சில இடத்துல சவுடு மண் இருக்கும். ஸோ இப்படி நிறைய வகையான மண்ணெலாம் இருக்கும். ஸோ இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் போடுவாங்க. அதாவது அடித்தளம் எவ்வளோ ஆழம் இருக்கணும், எந்த திக்னஸில் ராட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. பைல் ஃபவுண்டேஷன் போடணுமா, ஷாலோ ஃபவுண்டேஷன் போடணுமா அப்படின்ற ஃபவுண்டேஷன் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் தான் டீட்டெயிலாக கொடுப்பாங்க. இந்த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட பில்டிங் 80% சேஃபு. மீதி இருக்கிற 20% தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல். சார், நான் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வச்சு தான் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். அதுக்கு என்ன காரணம்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி டிராயிங் வாங்கி வீடு கட்டிடுவாங்க. அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கட்டும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட முன்னாடியே நீங்கள் சொல்லிடணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் ஸோ அந்த லோடு தாங்குகிற மாதிரி உங்களுக்கு பேஸ்மெண்ட்டில் ராடு காலமோட டீட்டெயில் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹெவியாக பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் முன்னாடியே சொல்லிவிடுங்க. இதில் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறன்ற டீட்டெயில் இன்ஜினியர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஃப்ளோர் தாங்குகிற மாதிரி பேஸ்மெண்ட்டில் ராடோட டீட்டெயில்ஸ்லாம் மாறும். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா 12 mm ராடு போடுற இடத்துல 16 mm ராடு போடுற மாதிரி இருக்கும். இல்லை 1:3 போட வேண்டிய காலமில் 1:15 அந்த மாதிரி காலம்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ பேஸ்மெண்ட்டு காலம் சைஸ்லாம் மாறுறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அந்த காசை மிச்சம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜினியர்கிட்ட அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ அவர்கிட்ட சொல்லாமல் இப்போதைக்கு நம்ம ஒர்க்கை பார்த்துக்கலாம், ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வேற ஆளை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஐடியாவில் என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த பெங்களூர் பில்டிங்கில் நீங்கள் இடிஞ்சு விழுந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்குறீங்கன்னா, ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் தான் காரணம். ஸோ அங்கே இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட்டில் இருந்தே உங்களுக்கு இடிஞ்சு விழுந்திருக்கும். ஸோ அதுக்கு காலம் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5 ஃப்ளோருக்கான காலம் சைஸு அது இல்லை. ஸோ அப்போது என்னென்னா அவங்க ஸ்ட்ரக்சரலில் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு 3 ஃப்ளோர் கட்ட போகிறீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ காலம் என்ன சைஸில் இருக்கணும், எவ்வளோ திக்னஸ் ராடு போடணும், எவ்வளோ சைஸ் பீம் போடணும், இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் டீட்டெயிலாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ப்ராப்பராக நீங்கள் வாங்கணும். இன்றைக்கி 50 கோடி செலவு பண்ணி வீடு கட்டுறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 50,000 செலவு பண்ணி ப்ராப்பர் டிராயிங் வாங்க யோசிக்கிறாங்க. நீங்கள் இந்த 50,000 செலவு பண்ண யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு 50 கோடி ரூபாயும் உங்களுக்கு லாஸ் தான். ஸோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் செலவு பண்ணணும். ஸோ செலவு கம்மி பண்ணுறது சொல்லிவிட்டு குவாலிட்டியை கம்மி பண்ணுறாதீங்க. நன்றி. இந்த மாதிரி சிவில் ரிலேட்டிவான இன்ஃபர்மேஷனுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா?